தீபாவளிக்கு மீந்து போன வெடியெல்லாம் கார்த்திகை தீபத்து அன்னைக்கு நான் வெடிச்சே தீர்வேன்னு மழை கூட பார்க்காம வெடிக்கிறாரு எங்கள் அப்பா. நாங்கள் வீட்டில் இல்லைன்னொன்னே அவர் பேர பசங்களோட சேர்ந்துக்கிட்டு அவரு குழந்தையாவே மாறிட்டாரு. இன்னும் வெடி கூட போய் கபடி விளையாடிட்டு இருக்காரு பாரு. தாத்தா கார்த்தி சுற்றணும்னு பேத்தி ஆசைப்பட்டது உடனே போய் வாங்கின்னு வந்துட்டார் பிள்ளைக்கு. என்ன ஒன்று, இந்த காற்றுல நெருப்பு வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அந்த நெருப்பு கணிஞ்சி அப்படியே பொரியாக வர்றதுக்கு கொஞ்ச நேரம் நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதுலேருந்து நெருப்பு வரவே ஆரம்பிக்கும். அவரும் ரொம்ப நேரமாக அந்த சரத்தை வெடிக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. அது வெடிக்கவே மாட்டேங்குது. சரி, இது வெடிக்காது போலக்குன்னு கார்த்தியாச்சும் சுற்றலான்னு பார்க்குறாரு. எங்கள் அம்மா இதில் எங்கேயா பொறி வருது, ஒன்றும் வர மாட்டேங்குது, இந்த டம்மி கார்த்தி போலக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இருந்தாலும் எங்கள் டாடி விடாமல் பல மணி நேரமாக அதுக்கு அப்படி இப்படி சுற்றி ஒரு வழியாக ஃபயர் வர வச்சிட்டாரு, பேத்தி ஆசைப்பட்டான்றதுக்காக. பாப்பாவும் ஒரே ஹாப்பி ஆகிட்டா. அப்புறம் குடும்பத்தோடு சேர்ந்து சிறப்பாக கார்த்திகை தீபத்தை செலிப்ரேட் பண்ணியாச்சு.